அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்கிறார். அமித்ஷா சொன்னது கூட்டணி ஆட்சியே அல்ல, அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு சொன்னாரே தவிர ஆட்சியில் பங்கு கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லலை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விளக்கம் அளிக்கிறார். இது வியப்பை ஏற்படுத்துது, கேள்வி ஏற்படுத்துது. இந்த கிளாரிஃபிகேஷன் பற்றிய விவாதம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த வார புரிதல் பலரும் புரிந்து கொண்டது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு கூட்டணி மந்திரி சபையை சொல்றார் அப்படின்னு. அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரனும் கூட இது பற்றி கேட்கும்போது எங்க தேசிய தலைமை இதை முடிவு செய்யும் அப்படிங்கிறார். அமித்ஷா சொன்னது அதிமுக கூட்டணியா அல்ல கூட்டணி ஆட்சியா, அதிமுக தலைமையிலான ஆட்சியா அல்ல கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது ஒரு போல்டு கிளாரிஃபிகேஷன் இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமி செய்திருப்பது? அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஒரு விசித்திரம் பாருங்கள், இந்த பராசக்தி படத்தில் சொன்ன மாதிரி இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திர வழக்குகளை சந்தித்திருக்கிற மாதிரி இந்த ஆயுத எழுத்து எத்தனையோ விசித்திர விவாதங்களை கண்டிருக்கிறது. இது இன்னொரு விசித்திரம். தலைப்பு அஇஅதிமுக பாஜக கூட்டணியை பற்றி. அஇஅதிமுகலேருந்து யாரும் வரல, பாஜகலேருந்து யாரும் வரல. அஃப்கோர்ஸ் நீங்கள் அழைத்திருப்பீர்கள், ஐநோ, ஏன்னா நான் நிறைய அழைத்திருக்கேன். பட் அவங்க கலந்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குது இல்லையா? அந்த சிரமமே கூட்டணி இன்னும் என்னவா வரலன்னு அர்த்தம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது வந்து முழுமையாக இன்னும் அவர்களுக்குள் வரலை, அதுக்குள்ளே பல மனத்தடைகள் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி உளப்பூர்வமாக இந்த கூட்டணிக்கு சம்மதித்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது. எஸ், அதில் நிறைய கேள்வி இருக்குது. இன்றைக்கி ஏன்னா 11ஆம் தேதி இந்த கூட்டணி அறிவித்தாங்க. ஹிந்தியில் அமித்ஷா அவர்கள் பேசியதை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் தமிழில் மொழிபெயர்த்தார். ஒருவேளை அவர் மொழிபெயர்ப்பில் ஒருவேளை அப்படி சொல்லிட்டாரோன்னு பலர் இன்னைக்கு சந்தேகத்தை எழுப்பிய நிலையில் நான் இதை ஹிந்தி ஆசிரியை ஒருவருக்கு இந்த வீடியோவை அனுப்பி அமித்ஷா என்ன சொன்னார்னு விசாரிச்சிட்டேன். அவர் சரியாக தான் மொழிபெயர்த்திருக்கிறார். அவங்க என்ன அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து அரசாங்கத்தில் நாங்கள் பங்கெடுப்போம், பங்கு வைப்போம்னு அன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறாரு அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அமித்ஷா சொன்னது ஒருவேளை அவருக்கு ஹிந்தி தெரியாமல் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிற தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாருல, அங்கேயே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அப்போஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அடுத்த ஒரு நிகழ்வு நடக்குது. அடுத்த கேள்வி கேட்கப்படுது, கூட்டணி மந்திரி சபையில் பாஜக இடம்பெறுமா அப்படின்னு. அதெல்லாம் பேசி முடிவெடுப்பாங்கிறார். அதுல திருப்தி அடைந்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி? இல்லைங்க, கூட்டணி அமித்ஷா தெளிவாக சொல்றாங்க, அரசாங்கத்தில் நாங்கள் பங்கு வகிப்போம்னு சொல்றாரு. கூட்டணியாக தேர்தலை சந்திப்போம், தேர்தலில் வெற்றி பெறுவோம், அரசாங்கத்தில் நாங்கள் பங்கெடுப்போம், ஆட்சியில் பங்கெடுப்போம்ங்கிறாரு. அப்ப அடுத்த கேள்விக்கு வேற மாதிரி சொல்லிடக்கூடாதுல்ல. அடுத்த ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்வியில் என்ன சொல்றாரு, பிஜேபி பங்கெடுக்குமான்னா பின்னாடி பேசுவோங்கிறாரு. அப்புறம் அவர் யாரு, அந்த கட்சிங்க தலைவர்? அதுதாங்க, அவரே ரெண்டு மாதிரி பேசியிருக்காருல. இந்த குழப்பம் நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும் சொல்ல முடியாது. அமித்ஷாவும் குழப்பத்தில் இருக்காரு, அப்படி வச்சுப்போமே. நான் எடப்பாடி பழனிசாமி மட்டும் குழப்பத்தில் இருக்காருன்னு ஹரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அமித்ஷாவுமே குழப்பத்தில் இருக்கிறாங்கிறத தெளிவுபடுத்திங்க நேர்களுக்கு. நம்மள குழப்பறாங்க, இல்ல நம்மள குழப்பறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். எஸ், நம்மள குழப்பறாங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா 11ஆம் தேதி காலையில இந்த கூட்டணி அறிவிக்கிறாங்க. நான் ரொம்ப வேகமாக வச்சுருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் போட்ட ட்வீட், அவர் இரவு போடுறாருங்க, சரியாக இரவு 10:57 போடுறாரு. வலுவாக இணைவோம், தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அஇஅதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் இதர கூட்டாளிகளுடன் ஒன்றிணைந்து நாம் தமிழ்நாட்டை முன்னேற்றத்தின் புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்வோம், மாநிலத்திற்கு அயராது பாடுபடுவோம், மாமனிதர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் ஓர் அரசை நாம் உறுதி செய்வோம், தமிழ்நாட்டின் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாப்பதற்கும் ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை விரைவாக வீழ்த்துவது முக்கியமானது, அதனை நமது கூட்டணி செய்து முடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட், நீங்க ஒரு சீனியர் ஆங்கர் மிஸ்டர் ஹரி, நீங்க இது எவ்வளவு பெரிய அரசியல் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு உண்மையிலே உங்களுக்கு தெரியலையா? நான் நம்பணுமா இதை? இதுல எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர் வந்திருக்குதுங்களா? அவரே அம்மாட்சி தானே சார் சொல்றாரு. நீங்க யார் தலைமையில சார் ஆட்சி அமைக்க போறீங்க? அது அமித்ஷா சொல்லிட்டாரு சார். நீங்க டேக் பண்ணிருக்காரு சார், பிஜேபி ஃபார் தமிழ்நாடு ஏஐடிஎம்கே அபிஷியல் சார். அதுல கூட மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி டேக் கூட பண்ணல சார். பொதுச் செயலாளர் சார் அந்த ஏடிஎம்கே அபிஷியல். அதனால தான் சார் நானும் கேக்குறேன், பொதுச் செயலாளர் பேரையே நீங்க சொல்லலையே. அதான் அவரோட நண்பர் அமித்ஷா சொல்லிட்டாரு சார். நீங்க சொல்லணுமா இல்லையா? நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்கல்ல, அதுல சொல்லணும்ல. எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்லலைன்னா நீங்க இந்த கூட்டணியை நீங்க என்னவா நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு உளப்பூர்வமாக இந்த கூட்டணியில் உடன்பாடா அப்படிங்கிற கேள்வி எனக்கு மீண்டும் 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 எழுகிறது. அன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா பேசி முடித்த பிறகு அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. அவர் எங்கேயுமே பிரஸை சந்திக்கல, அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த கூட்டணியை பற்றி உறுதியாக ஒரு மகிழ்ச்சியோட ட்வீட் போட்டாரு. பார்க்கலையா? போட்டுக்கிறார் சார். நீங்க பேசல, பிரஸ்கிட்ட பேசும்போது என்ன சொல்லணும், இந்த கூட்டணி ஏன் உருவானது, எதற்காக இந்த கூட்டணி உருவானது, அந்த கூட்டணியுடைய நோக்கங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க சொல்லணும்ல சார். நீங்க சீட் ஷேரிங்லாம் பின்னாடி பேசிக்கங்க.
ஆனால் இன்னைக்கு சொன்ன அதிமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இதுதான் அதிமுகவுடைய உண்மையான நிலைப்பாடு. கூட்டணி அமைச்சரவை என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை என்பதை திமுகவிடம் கூட்டணி ஆட்சி என்பதை பற்றிய குரல்கள், திமுக வந்து கூட்டணியில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற குரல்கள் ஒலித்த போதே திரு செல்லூர் ராஜு சொன்னார், இல்லைங்க தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை. யாரோட கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதினாரு? திமுகவோட கொஸ்டின் பேப்பருக்கு அதிமுக அந்த ஆன்சரை தான் எழுதுச்சுன்னா இப்போ கொஸ்டின் பேப்பர் அதிமுக கையில் இருக்குது. எப்படி கூட்டணி அமைச்சரவைக்கு சம்மதிப்பார்கள்? ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள். 10 மார்க் வாங்கிட்டாரோ இன்னைக்கு சொல்லி? இல்லை, நான் அப்படி எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க சரி, நான் இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியா இதுல வந்து நின்ற முடியும் நீங்க நம்புறீங்க? மிக உறுதியாக ஒருபோதும் சாத்தியம் இல்லை அப்படி சொல்லி அமித்ஷாவை தாண்டி அப்படி நின்ற முடியுமா? 2 பிரேக்கிங் வந்துச்சு அன்னைக்கு. நீங்களும் லைவ்ல இருந்தீங்க அன்னைக்கு, நான் பார்த்தேன். ஒரு பிரேக்கிங், அமித்ஷா வந்து இறங்கினார் சென்னைக்கு, ஐடிசி ஹோட்டலில் வந்து இவர்களை சந்திக்கிறார். இது ஒரு பிரேக்கிங். இன்னொரு பிரேக்கிங் என்ன வந்துச்சு, ரொம்ப முக்கியமான பிரேக்கிங். இரட்டை இலை தொடர்பான விசாரணையை, இறுதிக்கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடங்கியது டெல்லியில். இந்த 2 செய்தியும் தனித்தனி செய்தி, ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லை. நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க, மக்களும் நம்பட்டும். அப்ப இரட்டை இலையை யாருக்கு கொடுப்பது என்ற விசாரணையை தேர்தல் ஆணையம் தொடங்கிட்டு தான் எங்க வர்றாரு அமித்ஷா, அங்க வர்றாரு, அங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்க அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறீர்களோ என்ற சந்தேகம் யாருக்கு ஏற்படும்? பொதுமக்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்படி நெருக்கடி கொடுத்து நிர்பந்தித்து தமிழ்நாட்டில் பாஜக காலுன்றதை அனுமதிக்க கூடாது. சார், நான் திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டுடைய அரசியல் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேவாகவே தான் இருக்க வேண்டும். அதில் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துக்கிட்டோம், யாரை கூட்டணியில் வச்சுக்கிறது வைக்க வேண்டாம். ஆனால் எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி வைத்து அந்த கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து பாஜக மெல்ல அந்த கட்சியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல, அப்படியான ஒரு சூழலுக்கு அதிமுக இரையாகி விடக்கூடாதுங்கிற அச்ச உணர்வோட நான் பேசுறேன். ஓகே, அதுதான் முக்கியம். திரு மணிகண்டன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு உடன்பாடான்னு கேட்குறாரு, நிறைய முரண்பாடு இருக்கே அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இந்த கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு பலர்கிட்ட விளக்கம் கேட்டு தெளிவான பதில் இல்லாமல் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் கூட ஆமாங்க திரு இபிஎஸ் சொன்னது கரெக்டுன்னு சொல்லல பாருங்க, மேலேந்து சொல்லுவாங்கங்கிறது. இந்த குழப்பங்கள்லாம் இருக்குல்ல? இல்லை சார், இது வந்து இயல்பாக சொல்லப்பட்ட பதில் தான். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக இன்னைக்கு பேசினாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் டெல்லியிலும் சரி இல்லை சென்னையிலும் சரி சந்தித்து பேசிய பிறகுதான் அந்த பத்திரிகை சந்திப்பு நடைபெற்றது. அதுல வந்து கூட்டணி ஆட்சி எந்த குழப்பமே இல்லைங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் கூட்டணி தலைவர், அவர் தான் முதலமைச்சர் என்று திரு அமித்ஷா அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிற போது கூட்டணியில் அரசு அமைக்கும் சொல்லல, அது எடப்பாடியும் தெளிவா சொன்னாரு. இது வந்து தேவையில்லாத கருத்துங்க. பல பேர் முதல் பதில் சொல்லும்போது பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்ட ஆட்சி அமைக்கும் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன கூட்டாட்சி இல்லைங்க, கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது, கூட்டணி ஆட்சி அமைக்கும் வேற அவ்வளவுதாங்க. இல்ல சார், அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை விளக்கி அதோடைய சுருக்கத்தை போட்டு ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்தது. அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மந்திரி சபை தொடர்பாக, அதுக்கப்புறம் சீட் அலோகேஷன் தொடர்பாக நம்ம எல்லாத்தையும் பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு. மந்திரி சபை தொடர்பா அதிமுக தான் முடிவெடுக்கும், அது அதோடைய ப்ரெரோகேட்டிவ் அப்படின்னா எல்லாத்தையும் ஏன் பேச வேண்டியிருக்கு? இல்ல அது சார், அது வந்து சாதாரண பேச்சு. இந்த கேள்வி கேக்குறீங்க, அது பேசி முடிவுலாங்கிறத வேற இல்ல. பிரஸ் ரிலீஸ்ல எழுத்துப்பூர்வமா வந்திருக்கு, பேச்சு போது கூட வந்திருக்கலாம் சார். இது சாதாரண விடயம் சார், எந்த குழப்பமோ எந்த விகசனமும் இல்லை. அதாவது அதிமுக அதற்காக தான் பேச வந்தார் அவர். இப்ப எடப்பாடியார் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் வருதுங்க. அவர் அதாவது இந்த 5 நாட்களா சொல்லாம தான் நீ வந்து திட்டமிட்டு சொல்லல, ஒரு கேள்வி வந்து சொன்னார், அவ்வளவுதான். அப்போ இல்லையே சார், இதுல அவருக்கு அச்சமோ அவருக்கு தயக்கமோ அது அவருக்கு பின்னாடியோ இருந்தா இந்த மாதிரி சொல்லுவாங்களா? நீங்க அனுமதிச்சீங்கன்னா குறிக்கலாமா? சொல்லுங்க சார். நான் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட நான் ஆதரிக்கிறேன், எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமித்ஷா சொல்லாததை ஊடகங்கள் ஏன் சொன்னன அப்படின்னு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டார். நீங்க நெறியாளர் அனுப்பிச்சா நீங்களும் அனுப்பிச்சீங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான் அமித்ஷா பேசின ஹிந்தி ஆடியோ அப்படி இருக்கு, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஹிந்தி தெரியும் நான் நம்புறேன். செந்தில் சார், எனக்கு தெரியாது, திரும்ப நானும் பார்த்தேன், அந்த லைவ்லயும் பார்த்தேன். அதாவது அந்த இடத்துல அவர் எந்த நோக்கத்திலும் சொல்லிருக்கலாம், ஆனால் நிச்சயமாக பேசப்பட்டு இல்ல சார், ஊடகங்கள் திரிக்கல சார், அவ்வளவுதான் சார். ஊடகங்கள் திரிக்கல. அமித்ஷா சொன்னார்,
எடப்பாடி இப்படி சொல்லியிருக்காரு. ரெண்டுலயும் நம்ம விவாதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அமித்ஷா சார், அவர் சொல்லாததை பேச்சு- ஊடகங்கள் சொன்னதாக சொல்ல வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன். இல்ல பேச்சு முறையாக வரிசையாக வந்துட்டே இருந்து பார்த்தா பிரேக்கிங் நியூஸ் வந்தது, அதை மொழிபெயர்த்து போட்டே வந்தாங்க. அதாவது அவர் சொன்னது பாத்தீங்கன்னா திரும்ப நான் நீங்க மாதிரியே ஒரு ஹிந்தி தெரிஞ்சவங்களை சார் ஹரிக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் சார். சாரி, ஹிந்தி தெரியும். நம்ம தெரியும் தானங்க. மாட்டி விடாதீங்க. மொழிபெயர்ப்பு நம்ம சார், யாரு செய்யல. தெரியுங்க சார்? பாஜகவே செய்தது. பாஜகவே செய்தது. அந்த குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு அவங்களே மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. சார் இதுல அதிமுக ஒரே நிலைப்பாடு இருக்குது. அதாவது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். 1999 ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தெளிவா சொன்ன வார்த்தை தான் அதிமுக பொருந்தும். அதாவது பிஜேபியோடு ஏன் கூட்டு சேர்ந்தீங்கன்னா ஐயா கருணாநிதி கேட்கிற போது ஐயா கருணாநிதி அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, ஜெயலலிதா எதிர்க்க எந்த எல்லைக்கும் போவேன்னு சொன்னாங்க. அதாவது பொது எதிரியான ஜெயலலிதா வீழ்த்த இந்த முயற்சின்னு சொன்னாங்க. அதுதான் அதிமுக நிலைப்பாடு. அந்த எல்லை அப்படிங்கிறது அந்த எதிரி வீழ்த்த கூட்டணி ஆட்சியுமா இல்ல அதுக்கு முன்னாடி நிக்குமா உங்க எல்லை? சார் இல்ல, அதாவது எந்த எல்லைக்கும் அதிமுக செல்ல வேண்டும். ஏன்னா இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். இன்க்ளூடிங் திமுகவை தவிர எல்லோரோடும் அதிமுக கூட்டணி இணைஞ்சிருக்குது, பயணிக்கும். இதுல என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இது ஒரு சாதாரண விஷயம் தான். இது இப்ப கூட்டணி அமைந்த பிறகு திமுக ஏற்படுகிற மிகப்பெரிய பயம், அச்சம். ஏன்னா முதல்ல கூட்டணி அமையாம தனியா நின்று திமுக சுலபமாக வெற்றி பெறலாம் என்ற நிலை போய் இன்னைக்கு எல்லாமே எதிரி கட்சி பூரா ஒண்ணு சேர போறாங்க. 10 ஆண்டு கால ஆட்சியில் அதுக்கு பிறகு மோடி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, இதையும் தாண்டி 75 இடங்களை பெற்று 3 வாக்குகள் ஆட்சியில் என்ன பிரச்சனை? மோடி பிரச்சனையா? செந்திலா சார், நான் சொல்லுங்க, மோடியை மையப்படுத்தி திமுக செய்த பொய் பிரச்சாரத்தை சொல்லுவார். எல்லாம் தாண்டி கூட தமிழ்நாட்டு மக்கள் 75 இடங்களுக்கு வெற்றி பெற செய்தது 3 வாக்குகளை குறைவாக தானே போச்சுங்க. அப்போ இன்றைக்கு 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இருக்கிற மக்கள் விரோத செயல் அனைத்துமே அதிமுக அறுவடை செய்யும் 200 இடங்களை மோடி பிரச்சனை 26ல வராதா சார்? சார் அதை மையப்படுத்தினாங்க. அது இன்னைக்கு ஏமாற்றல் ஆகி போச்சு. ஏன்னா 5 ஆண்டுகளாக மோடி, அமித்ஷா, பாஜக இந்த 3ஐயும் மையப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் தொலைத்தது திமுக. மத்திய அரசோட இணக்கமே இல்லைங்க. திமுக பாஜக வச்சுங்க, ஆனால் மத்திய அரசு மாநில அரசு வருகிற போது யார் ஆண்டாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம்.